ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். டுடே யுனிவர்சல் மெசேஜ் கும்பராசிக்காரவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 சூஸ் பண்ணணும். நம்ம சேனல் தமிழ் டேரோட் விபி தமிழ் டேரோட்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பர்சனல் ஜென்ரல் ரீடிங்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரெடிக்ஷன் பார்க்கப்படும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள். அபவுட்டில் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர், கால் பண்ணுங்கள். இன்றைக்கி யுனிவர்சல் மெசேஜ் கும்பராசிக்காரவங்களுக்கு பைல் 1 என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த 7 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இவங்க இப்போது வந்து ஒரு இலக்கை அடையிறதுக்காக ஓடிட்டுருக்காங்க. கொஞ்சம் தந்திரமாக செயல்பட்டாங்கன்னா இவங்களோட விஷயங்களில் இவங்க ஜெயிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கொஞ்சம் கெட்ட சவகாசம் இருக்குது, அதில் வந்து விலகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லாட்டி அவங்க ஏதாவது ஒரு சதி திட்டம் தீட்டி இவங்களை எதுலையாவது ஒரு விஷயத்தில் மாட்ட வச்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நட்பு வட்டாரங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு கும்பராசிக்காரவங்களுக்கு யுனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. நியாயமாகவும் நேர்மையாகவும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, குறுக்கு வழியில் போகாமல் நியாயமாகவும் நேர்மையாகவும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யோகமாகவும் இருக்கும் அந்த காலகட்டங்கள், வர காலகட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தடைகள் என்பது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் முயற்சி பண்ணணும், உங்களோட இலக்கை அடையிறதுக்கு ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆன்மீக வழியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க கும்பராசிக்காரவங்களுக்கு யுனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யுனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நைட் ஆஃப் கப்ஸ் இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இவங்க ஒரு ஆற்றல் நாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இயற்கையாகவே க்ரியேட்டிவிட்டி பர்சன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போது இவங்க ஏதாச்சும் ஒரு முயற்சியை பண்ணாங்கன்னா அதில் அதிகமான முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்த சகோதர சகோதரிகளோட ஆதரவு இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெய்வத்தோட அருள் அப்புறம் குலதெய்வத்தோட அனுகிரகத்தினால வீட்டில் சீக்கிரமாக ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகிறதையும் இந்த கார்டு சொல்கிறாங்க. முதலீடு கொடுக்கல் வாங்கல் வந்து அவங்களுக்கு நல்ல முன்னேற்றமாகவும் இருக்கும். இரும்பு தொழில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்பட்ட நோய்கள் வந்து நீங்கிறதுக்கு இந்த கார்டு வந்து ஒரு அறிகுறி. ஆரோக்கிய குறை கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் சம்மந்தமான நோய்கள் வந்து போகும். கெட்ட கனவுகள் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தமாக போனீங்க அப்படின்னா அதில் இருந்த தொல்லைகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். நீங்கள் அதிகமாக மித்தவங்களுக்காக விட்டு கொடுத்து ஏமாறுற பர்சன். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, இந்த மாதிரி தியாகம் பண்ணுற மனப்பான்மையிலேருந்து கொஞ்சம் நீங்கள் உங்களோட லைஃப்பை செக்யூர் பண்ணிவிட்டு மித்தவங்களுக்காக நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யுனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க கும்பராசிக்காரவங்களுக்கு. நம்ம சேனல் விபி தமிழ் டாரோட்ன்றது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ.